வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ் நாலேஜ் ஹப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செகண்ட் வீடியோ போடுறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போடும்போது அதுக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் இமேஜ் தான். அந்த தம்ப்நெயில் வச்சு தான் நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவாங்க. அது எப்படி அவங்கள ஆடியன்ஸை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பனைல் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது, அதில் ஒரு என்ன மாதிரி விஷயம்னா, நம்ம இப்போ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி போடுறோம். ஒரு டிவோஷனல் சேனல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். டிவோஷனல் இப்போ ஒரு முருகன் சாங்கோ, இல்லை ஒரு அம்மன் சாங்கோ போடுறோம்னா, அந்த சாங்கோட டைட்டில் அதை வச்சு போட்டுட்டு, திரும்ப நம்ம அந்த ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு நீட்சு, ஒரு பெஸ்ட்டு ஒரு வேர்டு ஒன்று அதில் வரணும். உங்களுக்கு பணம் தேவையா, இல்லை உங்களுக்கு அருள் பெற வேண்டுமா, இந்த பாடலே முழுமையாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து உள்ளே வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. இப்போ உங்கள் சேனல் நேமு இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுங்க. இந்த இன்ட்ரோ கொடுக்குறதுல உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் போயிடும். அதுக்கப்புறமா அவங்க உங்கள் இதை பார்ப்பாங்க. இதில் ஒரு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் வீடியோ பண்ணும் ஆடியன்ஸுக்கு. வந்த உடனே கஸ்டமர் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்த உடனே வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, அது மாதிரி ஒரு 10 பேர் போனாங்கன்னா, உங்களை யூடியூப் வந்து எல்லாேருக்கும் உங்கள் வீடியோவை சஜஸ்ட் பண்ணாது. உங்கள் வீடியோ அப்படியே இருக்கும், வியூஸே வராது. அதனால் ஒரு வீடியோவுக்கு வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாலே தம்ப்நெயில் தான். இந்த தம்ப்நெயில் இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் மாஸ்டர், கேன்வா இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை பண்ணும்போது அதில் கலர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரி கலர் செலக்ட் பண்ணுறோம், வேர்டும் ரொம்ப முக்கியம். ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும். சரிங்களா? தம்ப்நெயில் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குதோ, அதை வச்சு ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போதுட்டு உங்களோட சாங்ஸு ஸ்டார்டிங் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக பார்ப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட தம்ப்நெயில் இமேஜ் தான். அதை வச்சு தான் வந்துட்டு உங்களோட வீடியோவே ஃபுல்லாக வியூஸ் வர்றது எல்லாமே இந்த தம்ப்நெயில் இமேஜ் வச்சு தான் வரும். நீங்கள் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து இது மாதிரி நீங்கள் சாட் ஜிபிடிலேயோ, ஏஐ ஜெமினிலேயோ இந்த வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா, அதுவே கூட உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நீங்கள் என்னென்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ அதிலே கூட பண்ணிக்கலாம். அதிலே திருப்பி எனக்கு இது சேஞ்ச் பண்ணி கொடு, ஒரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி இது எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது உங்களுக்கு தேவையான மாதிரி அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் கரெக்டான வேர்ட்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்ல அட்ராக்ஷனாக கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே தான் அது பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கலர் சேஞ்ச் பண்ணணும். ரெகுலராக ஒவ்வொரு இமேஜ்லேயும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூவர்ஸ் அதிகமாவாங்க, உள்ளே வருவாங்க. உங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. இது என்ன இப்படி நல்லா இந்த இமேஜ் நல்லா இருக்கே அப்படின்றத வச்சு கூட நிறைய பேர் உள்ளே வந்து உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க. அப்படியே உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு வரும்போது ஒரு 6 வீடியோ 7வது வீடியோவிலேருந்து உங்களுக்கு வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 8, 9 இப்படி போடும்போதுட்டு உங்களுக்கு சடனாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா வைரல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் உங்களோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணும்போதுட்டு தம்ப்நெயில் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். அப்போ தான் நம்மளோட ஆடியன்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு உங்கள் சேனல் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ்.
பாய் பாய்.